மக்களே, இப்போ என்னன்னா, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு சேலஞ்ச் ஒன்று எடுத்திருந்தேன். நம்ம 90 டேஸ் சாரி 90 டேஸ் சேலஞ்ச். 90 டேஸ் சேலஞ்சில் வந்து என்னால் நான் நினச்ச மாதிரி ஒரு ஃபிசிக்கை வந்து அச்சீவ் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ வந்து டிப்ரெஸ்ட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ வந்து என்னென்னா, அது வந்து பார்த்தீங்க, அது வந்து ஆக்சுவலாக ஹாஸ்டல் சாப்பாடு பெருசாக ஒன்றும் ப்ரோட்டீன்லாம் ஒன்றும் எடுக்க முடியல. ஸோ வந்து அவ்வளோதான் வந்துச்சு. அவ்வளோதான் மொத்தத்தில். இப்போ வந்து என்னென்னா, புதுசாக இன்னொரு சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். அதே நேரத்தில் வந்து என்னென்னா, கிளாஸ் போகணும் அண்ட் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஸ்விக்கி பேக் அதுக்காக ஒன்றும் நினச்சிடாங்க, போகிறதில்ல, சும்மா வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இப்போ என்னென்னா, ஜிஎன்சி வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு இது வந்து எடுத்திருந்தேன், ஒரு 5 கிலோ போல் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து பர்சனலாகவே ஒரு நல்ல இது, நான் மட்டும் எடுக்கல, நானே என்னோட ஸ்டார்டிங்கில் ஜிம் போகும்போது எடுத்திருந்தோம். அப்போவே நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து சரி ஓகே, நம்மளால் அவ்வளோதான் முடியுன்ற போது எடுத்தோம். சரி ஓகே, இந்த ட்ரிப் ஒரு 5 கிலோ எடுத்து பார்க்கலாம், ரிசல்ட் வந்து காட்டலாம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நினச்சேன். 5 கிலோ வாங்குறோட காசு இல்லை. ஸோ 3 கிலோ ஒன்று ஆர்டர் போட்டேன். ஹெல்த் கார்டுங்கிறது ஒரு ஆப்பில் வந்து ஆர்டர் போட்டேன். ஆனால் என்னென்னா, எனக்கு வந்து சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடே இல்லை. 4ஆம் தேதி வரும்னு சொல்லி போட்டிருந்தான் இந்த இதில். எனக்கு வந்து 7ஆம் தேதி தான் மெசேஜே வருது, இப்படி ஒன்று ஆர்டர் வந்து போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து மெசேஜ் வருது, டெய்லி வந்துட்டே தான் இருக்குது, அவுட் ஆஃப் டெலிவரின்ட்டு. ஆனால் என் கைக்கு வந்த பாடில்லை. அதான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானே கிளம்பி போயிட்டேன். நேராக போயிட்டு இப்படி ஆர்டர் பண்ணால் என்னாச்சு என்ன கடன் கேட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இருக்கு 5 கிலோ வாங்க காசு இல்லை. ஸோ 3 கிலோ தான் வாங்கியிருக்கேன். அது கூட ஒரு ஷேக்கர் ஃப்ரீலாம் கிடையாது, இதுக்கு தனியாக 200 நம்ம கொடுத்தாங்க. மொத்தத்தில் ஒரு 2000 போல தான் வந்துச்சு. ஓகேயா? இப்போ வந்து என்னென்னா, பெருசாக ஒன்றும் டயட்லாம் எடுக்க போகிறதில்ல. இப்போவும் அதே ஹாஸ்டல் தான். இதான் என் ரூமு, அவ்வளோதான். பெருசாக டயட்லாம் ஒன்றும் எடுக்க போகிறதில்ல. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இது போடணும்ல. ஸோ வந்து கிரியேட்டின் நான் எடுத்தேன். இது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாது, என் சொந்த காசு சொல்ல முடியாது, எங்கள் அப்பாவோட காசு. ஒரு மாதிரி அவங்கள்ட்ட தான் வாங்கியிருக்கேன். கில்ட் இருக்குது, அப்படி வாங்கி உனக்கு இந்த உடம்பு ஏற்றணுமா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஏற்றுவேன். கிரியேட்டின் மூலம் இதை வந்து எடுத்தேன். இது வந்து நான் அந்த 90 டேஸ் சேலஞ்சில் இருக்கும்போது எடுத்தேன். ஆனால் ரொம்பலாம் எடுக்கலை. மிஞ்சி போனால் ஒரு 90 டேஸில் ஒரு 40 டேஸ் எடுத்திருப்பேன். விட்டு தான் எடுத்தேன். ஸோ தெரியுதா, இன்னும் ஒரு 4 நாளைக்கு ஓடுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்குது. ஓகேயா? இப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து திரும்ப ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். ஆனால் இந்த ட்ரிப் வந்து கொஞ்சம் சீரியஸாக, ஸ்பைருலினா வந்து எதுக்கு அப்படின்னா, காலைல எழுந்தோடனே நம்ம வந்து போட்டுக்கலாம். காலைல எழுந்தோடனே ஒரு டேப்லெட் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம்னா இதை காட்டுறோம். இந்த இருக்குல்ல, இது வந்து 500 mg ஒரு கேப்சூலே போதும். காலைல எழுந்தோடனே வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பைருலினா டேப்லெட் போட்டோம்னா, வெறும் வயிற்றுல போட்டுட்டு அப்புறமா என்ன பண்ணணும், சாப்பிட்டோமா அப்படி நான் வந்து வரும் வரிசையாக என்னென்னலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து தொடர்ச்சியாக வீடியோ அப்லோட் பண்ணலாம். தொடர்ச்சியான்னு இல்லை, எனக்கு கிடைக்கிற டைமில். ஏன்னா எக்ஸாம் நடக்குது, படிக்கணும், என் லைஃப் பார்க்கணும், இதுவும் வந்துகிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பிடிச்சா பண்ணுங்கள், இல்லாட்டி விடுங்க. வேறு யூடியூப்பில் இந்த வீடியோ அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்லோட் ஆனிச்சுன்னா அந்த லிங்க் வந்து நான் இன்ஸ்டாவோட பேஜில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இன்னொன்று வந்து என்னென்னா, இது வந்து மொத்தத்தில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ வந்து என்னோட டெவலப்மெண்ட், நான் வந்து என்னால் என்ன பண்ண முடியுன்ற ஒரு தான். இப்போ வந்து இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, 90 டேஸ் சேலஞ்ச் வந்து December 31 முடிஞ்சு.
அந்த 31க்கு அப்புறம் ஜான் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரில. அவ்வளோ ஃபஸ்ட்டாக போயிட்டு பிப்ரவரி 20 ஜான்லேயே வீடியோ போகிறதா இருந்தேன், ரெசல்யூஷன்லாம் எடுத்தேன். அவ்வளோதான். அது அவ்வளோ, அதை பற்றி கேட்காதீங்க. வேறு கருப்பு கொண்ட கடலை எனக்கு வந்து பர்சனலாக சொல்லணும்னா ஒன்று வந்து என்னென்னா பசங்களுக்கு அந்த வீடியோ, ஒன்று வந்து என்னென்னா அடி கைப்பழக்கம் இருந்துச்சுன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காதுன்னு இல்லை, இருக்கும். ஆனால் அது இல்லாட்டி இன்னும் சூரத்தனமாக இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டு. அது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த கருப்பு கொண்டக்கடலை. கருப்பு கொண்டக்கடலை வந்து அவிக்கணும்லாம் இல்லை, சும்மா நம்ம இந்த தண்ணியில் நைட்டு ஊற போடுங்க, காலைல எழுந்தோன்னு சாப்பிடுங்க. இல்லாட்டி காலைல எழுந்தோன்னே கழுவிட்டு தனியாக வச்சுட்டு வந்துட்டா வச்சுட்டு வச்சுட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம். உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு ஒரு ரிச்சான ப்ரோட்டீன். எனக்கு தெரிஞ்சு வெயிட் கெய்னிங்க்கு வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பச்சை பயிர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு பெஸ்ட்டான ஒரு காம்போவாக இருக்கும். ஸோ இதான் சொல்ல நினச்சேன். வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். சப்போர்ட். புதுசாக பார்க்குறவங்களுக்கு என் பேர் மதன்குமார். அண்டு இப்போ வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன். எதுக்கு இருக்கேன்னா எஸ்எஸ்சியில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம். இப்போதைக்கு எனக்கு வந்து அது ஒரு மாதிரி அது ஃபேமிலிஸ்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும். ஸோ வந்து எஸ்எஸ்சி எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுவும் போக போக கவர் பண்ணுவோம். ஓகேயா? ஓகே, இதுதான் நம்மளோட அடையாளங்கள். ஓகே, அப்புறம் இப்போ இருக்கிற பாடி கண்டிஷன் வந்து இதான் வந்து கண்டிஷன். இப்போ இதில் இருந்து நம்ம வந்து நேச்சுரலாக இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நேச்சுரலாக தான், மொத்தத்தில் நேச்சுரலாக. இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரோட்டீன் அதுபோக சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் வந்து ஃபுல் விலாகாக வந்து பண்ணலான் இருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே நேரத்தில் வந்து கண்டிப்பாக நிறைய டிப்ஸும் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நிறைய சொல்லுவேன். உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கேற்றது எனக்கு தெரிஞ்சது, என்னால் முடிஞ்சது வந்து நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஹெல்த் கார்டில் வந்து நான் ஆர்டர் போட்டப்போ வந்து பேக்கேஜ் அவங்க வரும்னாங்க. ஒன்று டிலே ஆகிடுச்சு, இன்னொன்று நான் தான் டேரெக்டாக போய் வாங்கியிருக்கேன். இன்னொன்று பேக்கிங் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. அதாவது அவங்களுக்கு என் மேலே எவ்வளோ அக்கறை அப்படின்னா, நான் பிரித்து எடுக்க சங்கடப்படுவேன்ட்டு அவங்களே பிரித்தே அமுச்சு வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளே வந்து பாக்ஸ்லாம் எதுவுமே உடையலை, எதுவுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால் எதுவுமே கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணலை. சரி, ஓகே, அவ்வளோதான் சொல்லி விட்டுட்டேன். ஸோ 2026 எண்டுக்குள்ளே நம்ம எந்தளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். நான் மட்டும் இல்லை, கண்டிப்பாக என் கூட சேர்ந்து நீங்களும் கொடுங்க. என்ன டவுட்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் முடிஞ்சால் ஒரு ஃபாலோ, ஒரு லைக். திரும்பவும் சொல்கிறேன், இது எதுவுமே ஸ்பான்சர்ஷிப் வந்து கிடையாது. அண்ட் எனக்கு இன்னொரு ஆசை என்னென்னா, கண்டிப்பாக நான் ஸ்பான்சர்ஷிப் வாங்குவேன் ஒரு நாள். தேங்க்யூ. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன்.